மகாநதி சீரியல் இன்னிய எபிசோட பொறுத்தளவு ரொம்பவுமே ஒரு சூப்பரான எபிசோடு தாங்க. ரொம்ப நாளெல்லாம் காவேரியை வச்சு இழுத்தடிக்கலைங்க. இந்த சீரியலில் டக்குன்னு நம்ம காவேரியை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம விஜய் காவேரியை தேடி கொடைக்கானல் போயிருந்தார் இல்லையா? ஸோ கொடைக்கானல் போன உடனே நேராக காவேரியோட பழைய வீட்டுக்கு தாங்க போயிருக்கிறாங்க. ஸோ பழைய வீட்டுக்கு போய் கதவை தட்டினா நம்ம காவேரி டக்குன்னு வீட்டில் வந்து நிற்கிறாங்க. ஸோ நான் கூட ஒரு நிமிஷம் இது கற்பனையாக இருக்குமோன்னு நினச்சேன், நம்ம விஜயோட கனவாக இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் இது உண்மையான விஷயந்தாங்க. காவேரி டோரை ஓப்பன் பண்ணி வந்த உடனே நம்ம காவேரியை ஹக் பண்ணிக்கிறாப்புல நம்ம விஜய். காவேரிக்கு பயங்கர சந்தோஷம், நம்மளை தேடி விஜய் இங்கேயே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்தில் ஒருத்தருக்கு மேல் ஒருத்தர் அவ்வளோ காதலை வச்சிருக்கிறாங்க. ஆனால் வெளிப்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம விஜய் வந்து ஏன் நீ இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது காரணம் என்ன அப்படிங்கிறத தான் நான் கரெக்டாக லெட்டர்லேயே எழுதி வச்சுட்டு வந்திருந்தேன்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம விஜயை காவேரி வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போய் உட்காந்து சும்மா கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக விஜயோட தாத்தா ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம விஜய் ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி காவேரி என் கூட தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கிட்டையும் நம்ம தாத்தா பேசி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உடனே நம்ம போக வேணாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, 2 நாள் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நம்ம போகிறோம் அப்படின்னு விஜய் சொல்லிடுறாப்புல. நம்ம காவேரிக்கு பயங்கர சந்தோஷம்தான். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு காஃபியெல்லாம் போட்டு கொடுத்து தூங்குறதுக்காக பெட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, நீ வீட்டை விட்டு வெளியில் போனதுலேருந்து எனக்கு நிம்மதியாகவே இல்லை, உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக்காக பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு.